ஒரு காலத்தில் ஒரு விசித்திரமான காட்டில் ஒரு மந்திர நெயில் பாலிஷ் மரம் இருந்தது. இந்த அசாதாரண மரத்தில் பல்வேறு நிழல்களில் மின்னும் இலைகள் இருந்தன. மேலும் ஒவ்வொரு இலையும் அது தொடும் எதையும் மாற்றும் சக்தியைக் கொண்டிருந்தது. காட்டின் மையத்தில் லில்லி என்ற சிறிய தேவதை வாழ்ந்து வந்தது. லில்லி மாயாஜால காடுகளின் அதிசயங்களை ஆராய்வதற்கும் கண்டுபிடிப்பதற்கும் விரும்பினார். ஒரு நாள் மரங்கள் வழியாக அலைந்து கொண்டிருந்தபோது அவள் மந்திர நெயில் பாலிஷ் மரத்தின் மீது தடுமாறி விழுந்தாள். மரம் லில்லியின் அப்பாவி ஆர்வத்தை உணர்ந்து அவளுக்கு ஒரு மந்திர நெயில் பாலிஷ் பரிசளிக்க முடிவு செய்தது. லில்லி மந்திரித்த மெருகூட்டலை பயன்படுத்திய தருணத்தில் அவளுடைய நகங்கள் வண்ணங்களின் வானவில்லில் மின்னியது. அவளுக்கு ஆச்சரியமாக ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு தனித்துவமான சக்தி இருப்பதை அவள் உணர்ந்தாள். இளஞ்சிவப்பு பாலிஷ் லில்லி தொட்ட இடமெல்லாம் பூக்களை பூக்கச் செய்தது. நீலமானது காற்றில் சிறிய மின்னும் நீர்த்துளிகளை உருவாக்கியது மற்றும் தங்க பாலிஷ் மந்தமான பாறைகளை பளபளப்பான பொக்கிஷங்களாக மாற்றியது. தனது புதிய திறன்களால் உற்சாகமடைந்த லில்லி தனது வன நண்பர்களுடன் மந்திர நெயில் பாலிஷை பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தார். அவள் பட்டாம்பூச்சிகளின் இறக்கைகளை வரைந்து அவற்றை படபடக்கும் வானவில்லாக மாற்றி முயல்களைத் தொட்டு சிறிய மின்னும் வாள்களை கொடுத்தாள். மந்திர நெயில் பாலிஷ் மரம் மற்றும் அதன் நம்ப முடியாத சக்திகள் பற்றி காடு முழுவதும் வார்த்தை பரவியது. விரைவில் அனைத்து உயிரினங்களும் மரத்தைச் சுற்றி கூடி மந்திரித்த காட்டிற்கு அழகையும் மகிழ்ச்சியையும் கொண்டுவர தங்களுக்குரிய மந்திர மெருகூட்டலை பெற்றன. எனவே மந்திர நெயில் பாலிஷ் மரத்திற்கு நன்றி. காடு முடிவில்லாத வண்ணங்கள், பிரகாசமான அதிசயங்கள் மற்றும் ஒவ்வொரு பக்கவாதத்திலும் மந்திரத்தை கண்டுபிடித்த உயிரினங்களின் சிரிப்பு ஆகியவற்றின் இடமாக மாறியது. கதையின் தார்மீகம்: உங்கள் மாயாஜால பரிசுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒன்றாக அழகும் மகிழ்ச்சியும் நிறைந்த உலகத்தை உருவாக்க முடியும்.